தேவனுடைய மகத்துவமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வற்றாத நீரூற்று நேயர்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 244வது வேத வினாவிடை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே நாம் படிக்க போகிற வேத வினாவிடை பகுதியின் தலைப்பு புதிய ஏற்பாட்டில் 10ஆம் அதிகாரம். ஒரு பழமொழி போல ஒன்றை சொல்லுவேன், சரிங்களா? அதை வைத்து புதிய ஏற்பாட்டில் ஒரு புத்தகத்தினுடைய 10ஆம் அதிகாரத்தை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும், சரிங்களா? மொத்தம் 10 கேள்விகள். புதிய ஏற்பாட்டில் 10ஆம் அதிகாரத்தை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும், நான் சொல்லுகிற பழமொழியை வைத்து, சரிங்களா? நிகழ்ச்சிக்குள்ள போலாமா? இந்த நாளின் முதலாவது கேள்வி, 10க்கு 10 ஆனால் தடுத்தது சொத்து. 10க்கு 10 ஆனால் தடுத்தது சொத்து. இந்த பழமொழியை நீங்க யோசித்து இது யாரை பற்றி சொல்லுகிறது அல்லது புதிய ஏற்பாட்டில் எந்த புத்தகத்தின் 10ஆம் அதிகாரத்திலே இந்த காட்சி இருக்கிறது என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். 10க்கு 10 ஆனால் தடுத்தது சொத்து. இந்த பழமொழியை வைத்து இதுல ஒரு நபர் ஒளிந்திருக்கிறாரு, அவரை நீங்க கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சு புதிய ஏற்பாட்டில் 10ஆம் அதிகாரத்துல எந்த புத்தகத்துல சொல்லப்பட்டிருக்குது, நீங்க வேதத்தை திறக்காமலே நீங்க கண்டுபிடிக்கணும், சரிங்களா? முயற்சி பண்ணுங்க. முதல்ல நான் சொல்ற கேள்விகளுக்கெல்லாம் நீங்க வேதத்தை திறக்காம பதிலளிச்சு பாருங்களேன். வேதத்துல எந்தெந்த அதிகாரங்கள் எல்லாம் எந்தெந்த சம்பவங்கள் இருக்கிறது அப்படிங்கிறத சோதிக்கிறதுக்கான ஒரு கேள்வி இது. 10க்கு 10 ஆனால் தடுத்தது சொத்து. இது எந்த புதிய ஏற்பாட்டின் 10ஆம் அதிகாரம்? 10க்கு 10 ஆனால் தடுத்தது சொத்து. ஓகே, விடை என்பது மார்க்கு 10ஆம் அதிகாரம். ஒரு ஐஸ்வர்யவான் ஆண்டவரத்துல வர்றான். நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு கேட்கிறான். ஆண்டவர் பிரமாணங்களை கைக்கொள்ளுன்னு சொல்றாரு. நான் சிறு வயது முதற்கொண்டே கைக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்றான். ஆண்டவர் சொன்ன காரியம், உனக்குள்ளதை வெற்றி நீ தரித்திருக்கூடு. 10ல 10 கடைபிடிப்பது போல அவனுக்கு தெரிஞ்சது. ஆனால் அவனுடைய சொத்துக்கள் நித்திய ஜீவ பாதையை கண்டுகொள்ள தடுத்தது. மார்க்கு 10ஆம் அதிகாரம் அந்த ஐஸ்வர்யவான வாலிபனை குறித்து அது சொல்லப்பட்டுள்ளது. ஓகே, 2வது கேள்விக்கு நாம் செல்வோம். கூடாரத்திற்கும் விசுவாசத்திற்கும் நடுவில். கூடாரத்திற்கும் விசுவாசத்திற்கும் நடுவில் புதிய ஏற்பாட்டின் 10ஆம் அதிகாரம். எந்த புத்தகத்துல கூடாரத்துக்கும் விசுவாசத்துக்கும் நடுவில் ஒரு பகுதியை நம்ம பார்க்கிறோம்? கூடாரத்துக்கும் விசுவாசத்துக்கும் நடுவில். ரொம்ப எளிதான ஒரு கேள்விதான். வேதாகமத்துல புதிய ஏற்பாட்டுல 10க்கு மேற்பட்ட அதிகாரங்கள், மொத்தம் 10 புத்தகங்கள்லாம் இருக்குது. அதனால நீங்க எளிதாக கண்டுபிடிச்சிடலாம். மொத்தம் கேள்வியும் 10 தான், சரிங்களா? கூடாரத்துக்கும் விசுவாசத்துக்கும் நடுவில். கூடாரத்துக்கும் விசுவாசத்துக்கும் நடுவில். இதெல்லாம் கொஞ்சம் நான் சொல்றத திங்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க, சரிங்களா? கூடாரத்துக்கும் விசுவாசத்துக்கும் நடுவில் இந்த 10ஆம் அதிகாரம் இருக்கிறது. புதிய ஏற்பாடு. கண்டுபிடிங்க பார்க்கலாம். ஓகே, விடையை நான் சொல்லிவிடுகிறேன். எபிரேயர் புத்தகம். எபிரேயர் புத்தகத்துல 9ஆம் அதிகாரத்துல அந்த பரிசுத்த ஸ்தலம் கூடாரத்தை பத்தி சொல்லப்பட்டுள்ளது. 11ஆம் அதிகாரத்துல விசுவாச வீரர்கள் பட்டியலை பத்தி சொல்லப்பட்டுள்ளது. அதுக்கு நடுவில் இருக்கிற அதிகாரம் தான் இந்த எபிரேயர் 10 அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம், சரிங்களா? கூடாரத்தை பத்தி சொல்லுகிற அதிகாரம் 9, அதே போல விசுவாசத்தை பற்றி சொல்லுகிற அதிகாரம் 11. அதுக்கு நடுவில் இருக்கிறது 10ஆம் அதிகாரம். அப்ப எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தை குறிக்கிறது. ஓகே, 3வது கேள்வி, புதிய ஏற்பாட்டில் 10ஆம் அதிகாரம் என்ற தலைப்பின் கீழாக. அக்கால மக்களின் பாவங்களும் இக்கால மக்களுக்கு எச்சரிப்பும். புதிய ஏற்பாட்டில் ஒரு அதிகாரத்துல, அதுவும் 10ஆம் அதிகாரத்துல, புத்தகத்தின் 10ஆம் அதிகாரத்துல, சரிங்களா? அக்கால மக்களின் பாவங்களும் இக்கால மக்களுக்கு எச்சரிப்பும். முக்கால மக்கள் அது யாருன்னு சொன்னா ஈஸியா கண்டுபிடிச்சிருவீங்க. அவங்களுடைய பாவங்களை வரிசைப்படுத்தி சில காரியங்கள் சொல்லப்பட்டுள்ளது. அதே போல இக்கால மக்களுக்கு அது எப்படி எச்சரிப்பா இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லப்பட்டுள்ளது. அக்கால மக்களின் பாவங்களும் இக்கால மக்களுக்கு எச்சரிப்பும்.
பார்ப்போம் யார் கண்டுபிடிக்கிறான்னு பார்க்கலாம். எல்லாரும் வேதத்தை திறக்காமலேயே நீங்க யோசித்து முதல்ல விடையளித்து பாருங்க. அதன் பிறகு நீங்க வேதத்தை திறந்து கண்டுபிடிக்கணும். அப்பதான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வேதத்தை திறந்து பார்த்து உடனே கண்டுபிடிக்கிறது நல்லா இருக்காது. அக்கால மக்களின் பாவங்களும் இக்கால மக்களுக்கு எச்சரிப்போம். ஓகே, இது எங்க சொல்லப்படுதுன்னு சொன்னா 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்துல. அதுல இஸ்ரவேலர் எப்படி பாவம் செஞ்சாங்க, அவங்க விக்கிரகத்தை வணங்கினாங்க, முறுமுறுத்தாங்க அப்படி சொல்லி அவங்களுடைய பாவங்களை வகையறுத்து சொல்லப்பட்டுள்ளது. அதே போல இக்காலத்து மக்களுக்கான எச்சரிப்போடு அது சொல்லப்பட்டுள்ளதை நம்ம பார்க்கிறோம் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம். ஓகே, 4வது கேள்விக்கு செல்வோம். 4வது கேள்வி, பாவ புத்தகம், ஞாபக புத்தகம், ஜீவ புஸ்தகம், அதுபோல் ஒரு புஸ்தகம். வேதாகமத்துல பாவ புஸ்தகத்தை பத்தி சொல்லப்பட்டுள்ளது, சரிங்களா? ஞாபக புஸ்தகத்தை பத்தி சொல்லப்பட்டுள்ளது, ஜீவ புஸ்தகத்தை பத்தி சொல்லப்பட்டுள்ளது. அதுபோல் ஒரு புத்தகம். அது என்ன புத்தகம் கண்டுபிடிங்க பார்க்கலாம். அது எங்க இருக்குது? பாவ புத்தகத்தை கேள்விப்பட்டிருப்போம், ஞாபக புத்தகம், ஜீவ புஸ்தகம் இதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனா இன்னொரு புத்தகம் வேதாகமத்தில் சொல்லப்பட்டுள்ளது. அதுவும் 10ஆம் அதிகாரத்துல, புதிய ஏற்பாட்டுல ஒரு புஸ்தகத்துல. கண்டுபிடிங்க பார்க்கலாம். முதலாவது எந்தெந்த புத்தகங்கள் எல்லாம் புதிய ஏற்பாட்டுல 10ஆம் அதிகாரத்துக்கு மேல இருக்குங்கிறத இங்க முதல்ல கவனத்துல கொண்டு வந்துக்குங்க, சரிங்களா? பைபிளை பார்க்காமலே நீங்க கவனத்துக்கு கொண்டு வாங்க. பாவ புஸ்தகம், ஞாபக புஸ்தகம், ஜீவ புஸ்தகம், அதுபோல ஒரு புத்தகம் வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரத்துல சிறு புஸ்தகம் என்று சொல்லப்பட்டுள்ளது, சரிங்களா? வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரம், அதுல சிறு புஸ்தகம் என்று சொல்லப்பட்டுள்ளதை நம்ம பார்க்கிறோம். சரி, ஓகே. இந்த நாளின் 5வது கேள்விக்கு செல்வோம். குணம் படைத்தவனும் பரத்திற்கு எட்டின ஜெபமும். குணம் படைத்தவனும் பரத்திற்கு எட்டிய ஜெபமும் ரொம்ப முக்கியமான ஒரு அதிகாரம். நம்ம அதிகமாக நேசிக்கின்ற ஒரு நபர், சரிங்களா? குணம் படைத்தவனும் பரத்திற்கு எட்டிய ஜெபமும். அது யாரு குணம் படைத்த மனிதர்? அது யாரு ஜெபம் பரத்துக்கு எட்டிச்சு? கண்டுபிடிங்க பார்க்கலாம். குணம் படைத்தவனும் பரத்திற்கு எட்டிய ஜெபம். ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு மனிதர். இவரை பற்றி நம்ம அதிகமாக படித்திருப்போம். புதிய ஏற்பாட்டுல எந்த புத்தகத்துல? 10ஆம் அதிகாரத்துல இருக்குது. குணம் படைத்தவனும் பரத்திற்கு எட்டின ஜெபம். கண்டுபிடிச்சீங்களா? நல்லா யோசிங்க. இவருடைய ஜெபம் பரத்துக்கு எட்டினது. விடை என்பது கொர்நேலியு. இவரை பத்தி அப்போஸ்தலர் 10ல சொல்லப்பட்டுள்ளது, சரிங்களா? அவர் கர்த்தருக்கு பயந்திருந்தாரு. வீட்டார் அனைவரோடு கூட கர்த்தருக்கு பயந்திருந்தாரு. அவர் தர்மங்களை செய்தாரு. எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தாரு அப்படின்னு சொல்லி நம்ம அப்போஸ்தலர் 10ல நம்ம படிக்கிறோம், சரிங்களா? 5வது கேள்விக்கான விடை அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம். 6வது கேள்வி சொல்லுவோமா? இப்பத்துக்குள் அப்ப 2. இப்பத்துக்குள் அப்ப 2. கண்டுபிடிங்க. இப்பத்துக்குள் அப்ப 2 அப்படின்னா என்ன? இந்த 10ஆம் அதிகாரத்துக்குள்ள அப்ப 12 பத்தி பேசப்பட்டுள்ளது. அந்த 12 இப்பத்துக்குள் அப்ப 2 அப்படின்னா எந்த புத்தகம் வேதாகமத்துல? கண்டுபிடிங்க. இதெல்லாம் சொன்ன உடனே நீங்க கண்டுபிடிச்சிருக்கணும். இப்பத்துக்குள் அப்ப 12 கண்டுபிடிச்சிங்களா? இப்பத்துக்குள் அப்ப 12 புதிய ஏற்பாட்டுல எந்த புத்தகத்தின் 10ஆம் அதிகாரத்துல இருக்குது? இப்பத்துக்குள் அப்ப 12. ஓகே, மத்தேயு 10ஆம் அதிகாரம். மத்தேயு 10ஆம் அதிகாரத்துல சீசர்களுடைய பெயர்கள் அங்க சொல்லப்பட்டுள்ளது. 12 சீசர்கள், சரிங்களா? ஆண்டவர் அந்த 12 சீசர்களை ஊழியத்துக்கு அறிமுகம் செய்து அவங்களுக்கான ஆலோசனைகளை மத்தேயு 10ஆம் அதிகாரத்துல சொல்லுறதை நம்ம பார்க்கிறோம், சரிங்களா? இப்பத்துக்குள் அப்ப 12 அந்த மத்தேயு 10ஆம் அதிகாரத்துக்குள்ள 12 சீசர்களை பற்றியும் அவருடைய ஊழிய அழைப்பை பற்றியும் சொல்லப்பட்டுள்ளதை பார்க்கிறோம். ஓகே, 7வது கேள்விக்கு நம்ம செல்வோம். 7வது கேள்வி, இது சங்கீதம் 23 தாக்கமோ? இது சங்கீதம் 23 தாக்கமோ? புதிய ஏற்பாட்டின் 10ஆம் அதிகாரம் இந்த புத்தகம். இது சங்கீதம் 23 தாக்கமோ? இந்த 10ஆம் அதிகாரத்தை படிக்கும் பொழுது எனக்கு தோன்றிய காரியம், ஒருவேளை அந்த புத்தகத்தை சம்பந்தமுடையவர் சங்கீதம் 23 படித்திருக்கணுமோ அப்படிங்கிற ஒரு ஞாபகம் வந்துச்சு. அதனாலதான் சொல்றேன். இது சங்கீதம் 23 தாக்கமோ?
இந்த அதிகாரத்துக்குள்ள சங்கீதம் 23 தாக்கம் இருப்பது போல தெரிகிறது. கண்டுபிடிங்களா பார்க்கலாம். இது 7வது கேள்வி, புதிய ஏற்பாட்டில் 10ஆம் அதிகாரம். இது சங்கீதம் 23 தாக்கமோ? இதற்கான விடை என்பது யோவான் 10ஆம் அதிகாரம். யோவான் 10ஆம் அதிகாரத்துல அந்த ஆடு, மேய்ப்பன் அப்படிங்கிற காரியங்கள் குறித்து சொல்லப்பட்டுள்ளது. அதுல ஆண்டவர் நானே நல்ல மேய்ப்பன் என்று சொல்கிற காரியத்தையும் நம்ம படிக்கிறோம். யோவான் 10ஆம் அதிகாரத்துல, சரிங்களா? நானே நல்ல மேய்ப்பன் என்று சொல்கிறார். அங்க சங்கீதம் 23 படிக்கிறோம் இல்லையா? கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறார்னு சொல்லிட்டு, சரிங்களா? அப்போ இது சங்கீதம் 23 தாக்கமோ என்ற கேள்விக்கு விடை யோவான் 10ஆம் அதிகாரம். ஓகே, 8வது கேள்வி புதிய ஏற்பாட்டில் 10ஆம் அதிகாரம் என்ற தலைப்பின் கீழாக 8வது கேள்வி. மாம்சத்தில் நடப்பதல்ல வாழ்க்கை, கிறிஸ்துவை மேன்மைப்படுத்துவதுதான் வாழ்க்கை. இங்கே அருமையான ஆசிரியர் மாம்சத்தின்படி நடக்கிறது வாழ்க்கை கிடையாது, கிறிஸ்துவை மேன்மைப்படுத்தி வாழணும், அதுதான் வாழ்க்கை அப்படிங்கிறத அங்க இருக்கிற கொஞ்சம் வசனங்களுக்குள்ள சொல்றாரு. சரிங்களா? மாம்சத்தில் நடப்பதில் வாழ்க்கை, கிறிஸ்துவை மேன்மைப்படுத்துவதுதான் வாழ்க்கை. எடுத்து பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க யோசித்து கண்டுபிடிங்க. மாம்சத்தில் நடப்பதில்ல வாழ்க்கை, கிறிஸ்துவை மேன்மைப்படுத்துவதுதான் வாழ்க்கை. புதிய ஏற்பாட்டில் எந்த புத்தகத்துக்குள்ள 10ஆம் அதிகாரத்துல இந்த பகுதி வருகிறது? ஓகே, விடை என்பது 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம். அதில் அருமையாக மாம்சத்தில் நடப்பது வாழ்க்கை அல்ல அப்படிங்கிறதையும், அதே போல கிறிஸ்துவை மேன்மை பாராட்ட வேண்டும் அப்படிங்கிறத பத்தியும் சொல்லப்பட்டுள்ளதை பார்க்கிறோம். ஓகே, 9வது கேள்விக்கு நாம் வந்து விட்டோம். 9வது கேள்வி, இரக்கம் செய்ய பாடமும் பாதம் அமர பாடமும். சரியா? 2 பாடம் இதுல இருக்குது. இந்த 10ஆம் அதிகாரத்துல இரக்கம் செய்யணும் அப்படிங்கிற பாடமும் பாதம் அமரணும் அப்படிங்கிற பாடமும் இருக்குது. உடனே நமக்கு மனசுல ஸ்ட்ரைக் ஆயிரணும், எந்த பகுதி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, எந்த 10ஆம் அதிகாரம் சொல்லி உடனே தெரியணும் நமக்கு. இரக்கம் செய்ய பாடமும் பாதம் அமர பாடமும். இதுல 2 முக்கியமான சம்பவங்கள் இந்த அதிகாரத்துல வருகிறது. அந்த அதிகாரத்தை பத்தி தான் இந்த சுருக்கத்தை நான் சொல்றேன். இரக்கம் செய்ய பாடமும் பாதம் அமர பாடமும். எங்க பார்க்கலாம்? ஓகே, விடை என்பது லூக்கா 10ஆம் அதிகாரம். அங்க நல்ல சமாரியன் சம்பவம். அப்படிதானே? ஒரு மனுஷன் அடிபட்டு கிடக்கிறான், லேவியன் ஆசாரியன் விலகி போறாங்க, ஒரு சமாரியன் வந்து காப்பாற்றினதை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் இறக்க செய்யணும் அப்படிங்கிற பாடத்தை கற்றுக் கொடுக்குறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா மார்த்தாள் மரியாள் சம்பவம். அதுல மரியாள் ஆண்டோடைய பாதத்தில் உட்கார்ந்து ஆண்டோடைய வசனத்தை கேட்ட அனுபவம். அந்த மார்த்தாள் பற்பல வேலைகளை செய்வதில் அவங்க பிஸியா இருந்தாங்க. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாங்க. இரக்கம் செய்ய பாடமும் பாதம் அமர பாடமும் லூக்கா 10ஆம் அதிகாரம். சரிங்களா? ஓகே, இந்த நாளின் கடைசி மற்றும் 10வது கேள்வி. சரியா? புதிய ஏற்பாட்டில் 10ஆம் அதிகாரம். மோசேயும் ஏசாயாவும் இதற்குள். மோசேயும் ஏசாயாவும் இதற்குள். 2 பழைய ஏற்பாட்டு மனிதர்கள் இதுக்குள்ள இருக்கிறாங்க, இந்த அதிகாரத்துக்குள்ள இருக்கிறாங்க. சரிங்களா? அதுல மோசேயும் ஏசாயாவும் இந்த அதிகாரத்துக்குள் இருக்கிறார்கள். எந்த அதிகாரம், எந்த புத்தகம் புதிய ஏற்பாட்டில், அதுவும் 10ஆம் அதிகாரம் எது என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். இதுதான் கடைசி கேள்வி. ரொம்ப எளிதான கேள்வி தான் இன்றைக்கு. சரிங்களா? புதிய ஏற்பாட்டில் 10ஆம் அதிகாரத்துல மோசேயை பத்தியும் ஏசாயாவை பத்தியும் எந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டுள்ளது? 2 பேருடைய பெயரும் மென்ஷன் பண்ணப்பட்டுள்ளது. கண்டுபிடிங்க பார்க்கலாம். விடை என்பது ரோமர் 10ஆம் அதிகாரம். ரோமர் 10ஆம் அதிகாரம். ஓகே, இந்த நாளில் புதிய ஏற்பாட்டில் 10ஆம் அதிகாரம் என்ற தலைப்பின் கீழாக 10 கேள்விகளை இந்த நாளில் இந்த வேத வினாவடி பகுதி மூலமாக நாம் படித்தோம். எல்லாரும் உற்சாகமாய் கலந்து கொண்டீர்கள். உங்களுக்கு யாருக்கும் நன்றி. கடந்த வேத வினாவிடை போட்டியில பங்கு பெற்று பதிலளித்தவர்களுக்கான பரிசுகள் அனுப்பப்பட்டு கொண்டே இருக்கிறது. உங்கள் கரங்களில் வந்து சேரும். தொடர்ந்து உற்சாகமாக இந்த வேத வினாடி நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பெருக்கமாக ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய வருகைக்காக காத்திருப்போம். தேவனிடத்தில் சேருவோம். தேவன் நம்மை அற்புதமாக நடத்துவாராக. ஆமென்.